குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். இந்த குறளுக்கு எத்தனையோ பேர் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மறைந்த தமிழகத்தின் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் இந்த குறளுக்கு ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார். அது என்ன விளக்கம் என்றால், நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்று இந்த குறளுக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல், இந்த குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எழுதினார், பேசினார், அதன்படி நடந்தாரா? அவர்தான் நடக்கவில்லை. அவரது மகனாவது நடக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை புதிய தமிழகம் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கேட்கிறார்கள். தமிழகத்தில் நடக்கும் 99 விழுக்காடு வன்முறைகளும் கொலைகளும் மனித உரிமை மீறல்களும் ஏதோ ஒரு வகையான போதையால் தான் நடக்கிறது. இப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் போதை வஸ்துக்களை ஒழிக்காமல் புழக்கத்தில் விட்டுவிட்டு சட்ட ஒழுங்கை, சமூக அமைதியை எப்படி கொண்டு வர முடியும்? புழக்கத்தில் விட்டுவிட்டு சட்ட ஒழுங்கை, சமூக அமைதியை எப்படி கொண்டு வர முடியும் என்று புதிய தமிழகம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கேள்வி கேட்கிறார்கள். எனவே தான் எல்லா விதமான சமூக நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக உள்ள போதையை ஒழிக்க புதிய தமிழகம் கட்சி போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. கட்சி துவங்கி கடந்த 26 ஆண்டுகளில் ஆட்சியாளர்கள் செய்ய முடியாத பல அரிய சாதனைகளை சமூக தளத்தில் செய்து காட்டியது புதிய தமிழகம் கட்சி. வெறுமனே தேர்தலுக்காக மட்டும் அரசியல் பேசிய எத்தனையோ இயக்கங்கள் தோன்றிய வேகத்தில் மறைந்து போயிருக்கிறது. இப்போது இருக்கும் அரசியல் இயக்கங்களும் ஆட்சியில் பங்கு பெறாமல் இருந்தால் 10 ஆண்டுகளில் சுவடில்லாமல் போய்விடும். ஆனால் புதிய தமிழகம் கட்சி ஆட்சியில் பங்கு பெற்றாலும் பெறாமல் இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும். ஒரே காரணத்தினால் துவங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை தனது வீச்சு குறையாமல் பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. மதுவிலக்கு முதல் இலக்கு என்ற முழக்கத்தை ஏன் புதிய தமிழகம் கட்சி இத்தனை உறுதியோடு கையில் எடுத்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் உண்டு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு தென் தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்கும் வன்முறைகள், படுகொலைகள், சாதிய துவதேசங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் அவை அனைத்துமே ஏதோ ஒரு வகையான போதையால் தான் நடக்கிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் மீண்டும் வன்முறை காடாக தென் தமிழகம் மாறுவதற்கான ஆபத்து உள்ளது. மது போதைக்கும் சாதிய போதைக்கும் கூட நெருங்கிய தொடர்பு உள்ளதே இது காட்டுகிறது. அதை தடுக்க வேண்டுமானால் வன்முறைகளுக்கு ஊக்கமளிக்கும் போதையை ஒழித்தலே ஆக வேண்டும். எனவே தான் மதுவிலக்கில் தற்போது இதனை தீவிரம் காட்டுகிறோம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துரைத்த கொள்கை. சமூக வன்முறைகள் மட்டுமல்லாது குடும்பத்தில் நடக்கும் சீர்கேடுகளும் கூட ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், இளையவர் முதியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கூட வெகு சாதாரணமாக மது கிடைப்பதே காரணமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியே மது கூடங்களில் முடங்கும் அபாயத்தில் இருக்கிறது. இதை தொடர்ந்து அனுமதித்தால் நம்மால் மீட்க முடியாத நிலைமைக்கு தமிழ் சமூகம் நகர்ந்துவிடும். போதையின் தீவிரத்தை முற்றாக அழித்திட தமிழ் சமூகத்தை பிடித்திருக்கும் போதை அரக்கனை ஒழித்திட வள்ளுவனின் கல்லுண்ணாமை என்னும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி புதிய தமிழகம் கட்சி நடத்தும் 27ஆம் ஆண்டு துவக்க விழா மாநாடு மதுவிலக்கே பிரதானமாக முன்னிறுத்தி இன்று ராமநாதபுரத்தில் நடைபெற இருக்கிறது. முப்பெரும் விழாவாக நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டிற்கு பங்கு பெற வேண்டியது நமது நாட்டின் வளர்ச்சியை விரும்பும் ஒவ்வொரின் கடமை என்ற அடிப்படையில் அனைவரும் அணிதிரண்டு வருமாறு உரிமையுடன் அழைக்கிறோம் என்று புதிய தமிழகம் தொண்டர்கள் அழைக்கிறார்கள். நன்றி, வணக்கம். குறள்.